Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. VVD, 80 years of legacy in consumer goods. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்த ஜனக மகாராஜா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவர் மிக ஒரு ராஜ ரிஷியா அவர் கருதப்படுறாரு. ஜனக அப்படின்னாலே அவர் வந்து அசாதாரண முறையில் வந்து பிறந்ததாக கருதப்படுகிறது. இதுக்கு ஒரு கதை இருக்கு, அது என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இன்றளவும் நீங்க வந்து ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அங்க ராமானுஜர உடலை வந்து இன்றளவும் பாதுகாத்து வச்சு அவருடைய சந்நிதியில இப்பவும் அவரை நம்ம அப்படியே பார்க்கலாம், உயிரோட்டமா அவரை பார்க்கலாம். இன்றளவும் அப்படி ஒரு பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதே போல இந்த சக்கரவர்த்தி உடலும் பாதுகாத்து வச்சாங்க. நாம இப்ப நின்று கொண்டிருப்பது திரேதா யுகத்தில் புகழ்பெற்ற கிட்டத்தட்ட 14,000 வருஷங்களுக்கு முன்னாடி புகழ்பெற்ற ராஜ ரிஷி என்று போற்றப்படும் ஜனக மகாராஜாவினுடைய அருந்தவ புதல்வியான நம்முடைய மகாலட்சுமி தாயார் இந்த பூமியில் அவதரித்த அந்த புண்ணிய ஸ்தலம் ஜானகி மந்திர் என்று போற்றப்படும். இந்த சுற்றி இருக்கின்ற இந்த கோட்டை கொத்தளங்கள் அருமையான ஒரு கட்டடத்தை நீங்கள் பார்க்கலாம். மிதிலாபுரி சாம்ராஜ்யத்தில், ஜனகபுரி சாம்ராஜ்யத்தில் சீதா மாதாவிற்காக எழுப்பப்பட்ட இந்த ஆலயம் அது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ்செல்வம் சுந்தரமூர்த்தி, உதவி பேராசிரியர். ராமாயணம் நடந்து பல யுகங்கள் ஆகுது. அப்படி நடந்தும் இந்த ஜனக மகாராஜா அவருடைய அரண்மனையை வந்து இன்றளவு வந்து அரசாங்கம் வந்து நல்ல முறையில் வந்து பாதுகாத்து வைக்கிறாங்க. அங்கே பல ரிஷிகளும் முனிகளும் ஞானிகளும் வந்து போயிருக்காங்க. அப்படி நாம் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய வைப் வந்து நம்மளால் வாங்க முடியுமா, அது கிடைக்குமா, அதை பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ராமாயணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஜனக மகாராஜா அவருடைய கதாபாத்திரம் பற்றி யாராலையும் பேசாமல் இருக்கவே முடியாது. அவரை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அவர் சீதையினுடைய தந்தையாக இருக்கிறாரு, ராமபிரானுடைய மாமனாராக வந்து அவர் இருக்கிறாரு. இந்த ஜனக மகாராஜா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர் மிக ஒரு ராஜ ரிஷியாக அவர் கருதப்படுறாரு. ஜனக அப்படின்னாலே அவர் வந்து அசாதாரண முறையில் வந்து பிறந்ததாக கருதப்படுகிறது. இதுக்கு ஒரு கதை இருக்குது, அது என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு முறை வந்து ஜனக மகாராஜாவுடைய தந்தை நிமி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் வசிஷ்டரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திரனுக்கு வந்து யாகம் நடத்த ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த யாகத்தில் வந்து சின்ன ஒரு குளறுபடி ஏற்பட்டு இருவருக்கும் சண்டை ஏற்படுது. இப்படி இந்த சண்டையின் காரணமாக 2 பேரும் மாற்றி மாற்றி சாபம் விட்டுக்கிறாங்க. அந்த சாபத்தின் காரணமாக கடைசி என்ன ஆகுது, நிமி சக்கரவர்த்தி இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அவருடைய உடலை வந்து அந்த பூத உடலை வந்து அனைவரும் பாதுகாக்கிறாங்க. அப்படி பாதுகாக்கும் பொழுது திரும்பவும் நிமி சக்கரவர்த்தியை வந்து உயிர் எழுப்பணும், அவரை வந்து திரும்ப மனித பிறவிக்கு வந்து வரணும் அப்படின்னு எல்லாருமே வந்து போராடுறாங்க. நீங்கள் இன்றளவும் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அங்கே ராமானுஜர உடலை வந்து இன்றளவும் பாதுகாத்து வச்சு அவருடைய சந்நிதியில் இப்போவும் அவரை நம்ம அப்படியே பார்க்கலாம், உயிரோட்டமாக அவரை பார்க்கலாம். இன்றளவும் அப்படி ஒரு பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதே போல் இந்த சக்கரவர்த்தி உடலும் பாதுகாத்து வச்சாங்க. ஆனால் நிமி சக்கரவர்த்திக்கு என்னென்னா திரும்ப வந்து மனித பிறவி எடுக்கிறதுல வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த உடலை வந்து நல்ல முறையில் பாதுகாத்து வைக்கிறாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, அந்த உடலை வந்து மத்து வச்சு கடையிறாங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து வந்தவர் தான் இந்த ஜனக மகாராஜா. அந்த கடைஞ்சதுலேருந்து வராரு இல்லையா, அதன் பேர் தான் வந்து ஜனக அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவருடைய பேர் வந்து ஜனக மகாராஜா அப்படின்ற ஒரு பெயர் ஏற்பட்டது.
பல மொழிகளை வந்து கற்று தெரிந்திருக்காரு. ஒரு ஞானியாகவும் ஒரு பண்டிதராகவும் வந்து அவர் இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய அரச பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மக்களுடைய மக்களாக வந்து பழகணும், விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஒரு சாதாரண மனிதனாக இருந்து எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் வாழ்ந்தார். பஞ்சசிகர் அப்படின்ற முனிவர் வந்து என்ன பண்றாரு, இவரை வந்து சோதிக்க வந்து முற்பட்டுட்டாரு. உண்மையாலே வந்து ஜனக மகாராஜா வந்து விருப்பு வெறுப்பற்றி இருக்கிறாரா, ஆசபாசம் இல்லாமல் இருக்கிறாரா? ஏன்னா அவர் வந்து ஒரு அரசராக இருந்தவர். திருமணம் ஆகியும் அவர் இப்போ குழந்தை செல்வங்கள் இருந்தும் அவர் வந்து இல்லறத்துல இருந்தும் வந்து ஒரு ஞானி போல வாழ்றாரு. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை பார்க்கறதுக்கு போறாரு. அப்போ அப்படி போகும்பொழுது என்ன பண்ண, ஒரு பெண் வேடமிட்டு போறாரு, உருமாறிட்டாரு. அப்படி போகும்போது அந்த அரசவைக்குள்ள அவர் போறாரு. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, என்ன இந்த இளம் வயதிலேயே வந்து இந்த பெண் வந்து ஒரு முனிவர் போல ஆயிட்டாலே அப்படின்னு ஒருத்தவங்க பார்க்குறாங்க. இன்னொருத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இவ்வளோ ஒரு அழகாக இருக்காலே இவ வந்து முனிவரானா அப்படி ஒருத்தவங்க ஒரு பேசுகிறாங்க. ஆனால் ஜனக மகாராஜா எதையுமே கண்டுக்காம அவர்கிட்ட வந்து அந்த ஒரு ஆசாபாஷமே எதுவுமே இல்லை, அப்படியே ஒரு நார்மல் ஒரு மனிதன் போல அப்படியே அவர் இருந்தார். அப்போ இதில் வந்து ஜெயிச்சிட்டாரு. அடுத்தபடியாக என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட ஒரு ஆணவ குணம் இருந்துச்சு. தான் மட்டும்தான் எல்லாமே வந்து கற்று தெரிஞ்சிருக்கேன், தான் மட்டும்தான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்காரு. அப்போது அந்த முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் சோதிக்கிறதுக்காக கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. இந்த பெண் உருவத்தில் வந்தது நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் ஆணவம் அதிகமாகிடுது. எப்படி நீங்கள் அது மாதிரி வரலாம், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடைசியாக வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து, ஆணவம் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க, நானும் ஒரு அரசனாக இருந்தாலும் நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்படி தான் ஜனக மகாராஜாவுடைய பண்புகளை வந்து எடுத்து கூறுறாங்க. இது மட்டும் அல்லாமல் ஜனக மகாராஜா வந்து தினமும் ஒரு முனிவரை வந்து சந்திப்பார். அவரோட அரசவைக்கு வருவாங்க. ஒவ்வொரு முனிவர்கிட்டையும் ஒவ்வொரு கற்றுப்பார். இன்றைக்கி ஒரு முனிவர் சொல்லுவார், 4 வேதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சரிங்க அப்படின்னு கேட்டுப்பார். நாளைக்கு ஒரு முனிவர் வருவார், அவர் 5 வேதம் தான் இருக்குன்னு சொல்லுவார். அதுக்கும் சரின்னு சொல்லிப்பார். எப்பவுமே ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்க மாட்டார். யார் என்ன சொன்னாலும் அதை நன்கு உணர்ந்து கற்று தெரிந்து அதுலேருந்து சில கருத்துக்களை வந்து அவர் எடுத்துப்பார். 14,000 ஆண்டுகள் கடந்தாச்சு. ஆனால் இன்றளவும் சீதை வரைந்த ஓவியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அது எந்த பெயிண்டிங்கில் பண்ணாங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. பல சயின்டிஸ்ட் வந்து பார்த்துட்டாங்க, ஆனால் அவங்களால இப்போவும் சொல்ல முடியல. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு இடமாக வந்து இந்த ஜனக்புரி இருக்குனே அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு நாமும் கண்டிப்பாக போனோன்னா அந்த முனிவர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, அவர் பல யாகங்கள் செஞ்சுருக்காங்க, அவர்கள் பல தவம் செஞ்சுருக்காங்க. ராமன் வழிபட்ட இடம், ராமன் வந்த இடம், சீதை பிறந்த இடம், இத்தனை சிறப்புகள் நடந்திருக்கு. ராமர் சீதையோட கல்யாணம் நடந்திருக்கு. நிச்சயமாக நாம் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய வைப் வந்து கண்டிப்பாக நமக்கும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒரே ஒரு குறிக்கோள் தான், நல்ல எண்ணத்தோடு போகணும். நல்ல எண்ணத்தோடு நம்ம போனோம்னா நமக்கும் அது நிச்சயமாக நடக்கும். பதினாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சீதை வரைந்த ஓவியம் இன்றளவும் இந்த அரண்மனையில் இருக்கு. இந்த அரண்மனையானது வந்து நேபாள் நாட்டில் இருக்கு. தினந்தோறும் பல லட்சம் மக்கள் வந்து இந்த ஓவியத்தை வந்து பார்க்க வராங்க. அந்த அரண்மனைக்கும் நிறைய பேர் வராங்க. ஐபிசி பக்தி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். நாம இப்ப நின்று கொண்டிருப்பது திரேதா யுகத்தில் புகழ்பெற்ற கிட்டத்தட்ட 14,000 வருஷங்களுக்கு முன்னாடி புகழ்பெற்ற ராஜ ரிஷி என்று போற்றப்படும் ஜனக மகாராஜாவினுடைய அருந்தவ புதல்வியான நம்முடைய மகாலட்சுமி தாயார் இந்த பூமியில் அவதரித்த அந்த புண்ணிய ஸ்தலம் ஜானகி மந்திர் என்று போற்றப்படும் இந்த சுற்றி இருக்கின்ற இந்த
கோட்டை கொத்தளங்கள் அருமையான ஒரு கட்டடத்தை நீங்கள் பார்க்கலாம். மித்திலாபுரி சாம்ராஜ்யத்தில், ஜனகபுரி சாம்ராஜ்யத்தில் சீதா மாதாவிற்காக எழுப்பப்பட்ட இந்த ஆலயம் அது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. VVD, 8 years of legacy in consumer goods. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.